This is Balu from BSK Software Technology. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா அட்வான்ஸ் புக்கிங் எப்படி போடுறது, அது எங்கே போய்ட்டு வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் சொல்லி தர போகிறேன். இதுக்கு முன்னாடி புக்கிங் எப்படி போடுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க. புக்கிங் போடுறதுக்கு ஹோல் ஒர்க் எல்லாமே இந்த டிரான்சாக்ஷன் போய்ட்டு புக்கிங் பேஜ் ஓப்பன் பண்ணால் அதில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ நான் பாருங்கள் புக்கிங் போகிறேன். புக்கிங் போயிட்டு நான் நியூ கொடுத்துக்கிறேன். நியூ கொடுத்துட்டு அதை புக்கிங் போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக நியூவில் தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா என் நம்பருக்கு ஒரு அட்வான்ஸ் புக்கிங் போடுறேன். இப்போ நான் வந்து 9976743493 இமெயில் ஐடி அல்டர்னேட் நம்பர் எதுவும் தேவையில்லை. எத்தனை பேர் போகிறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். நான் வந்து என்ன வண்டி தேவைன்னா இன்னோவா வண்டி தேவை அப்படின்ற மாதிரி போடுறேன். அதே போல் நான் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். புக்கிங் போடும்போது இப்போ பாருங்கள், நான் வந்து இண்டிகான்னு கொடுத்துட்டு ஏசி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2022 1 ஒரு 4ஆம் தேதி அப்படின்ற மாதிரி நான் வந்து அட்வான்ஸ் புக்கிங் போடுறேன். இப்போ நான் வந்து பிக்கப் பிளேஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மாட்டுத்தாவணி அப்படின்ற மாதிரி போடும்பொழுது இப்போ இதில் வந்து என்ன காட்டும்னா நாங்கள் வந்து இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இதை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. இப்போ வந்து பர்சன் வந்து 3 பேர் இண்டிகான்னு போட்டதுனால இங்கே வந்து என்னென்ன வண்டியெல்லாம் காட்டும்னா மினி ப்ளஸ் செடான் ரெண்டுமே காட்டும். ஏன்னா சின்ன வண்டி தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சின்ன வண்டி டேரிப்பில் பெரிய வண்டி செடான் டைப்பில் உள்ள வண்டியை கூட கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்விஃப்ட் டிசைன் மாற்றிட்டு இப்போ நான் போயிட்டு மறுபடியும் மாட்டுத்தாவணின்னு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து சின்ன வண்டி எதுவுமே காட்டாது. ஏன்னா இப்போ இவங்க செடான் டைப்பில் வண்டி கேட்குறாங்கன்னா நம்ம வந்து சின்ன வண்டியை கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து கிளியராகவே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் அதே போல் இப்போ பாருங்கள், நான் நம்பர் ஆஃப் பர்சன் ஒரு 5 பேர்னு போடுறேன். 5 பேர்னு போட்டதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு சின்ன வண்டியோ இல்லை செடான் மினி டைப்போ இல்லை செடான் டைப்போ இதில் வந்து காட்டாது. ஏன்னா பர்சன் வந்து 5 பேர்னு சொன்னதுனால இது வந்து 5 பேருக்கு மேலே உள்ள என்ன வண்டி இருக்குதோ அது மட்டும்தான் இதில் வந்து டிஸ்பிளேல இருக்கும். ஸோ அதனால் புக்கிங் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் பிக்கப் நம்பர் ஆஃப் பர்சன் கரெக்டாக போட்டிருக்கணும். வெஹிக்கிள் டைப்பு வந்து கூட தப்பாக மென்ஷன் பண்ணாமல் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுவும் கரெக்டாக தான் போட்டிருக்கணும். இருந்தாலும் நம்பர் ஆஃப் பர்சனை வச்சு இங்கே வந்து அவைலபிள் வெஹிக்கிளில் வந்து அதுக்கு கிளியராக காட்டும். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். சரி, 4 பேருக்கு கீழே உள்ளத்தில் நம்பர் ஆஃப் பர்சனில் போட்டுவிட்டு வெஹிக்கிள் டைப்பு நீங்கள் வந்து செடான் டைப்பில் செலக்ட் பண்ணால் செடான் டைப்பில் உள்ளது மட்டும்தான் காட்டும். சின்ன டைப்பில் செலக்ட் பண்ணாக்கா சின்ன டைப்பில் ப்ளஸ் செடான் டைப் ரெண்டுமே காட்டும். ஒருவேளை 4 பேருக்கு மேலே 5 பேர் 6 பேர் 7 பேர்னு போடும்பொழுது அந்த டைப், அதாவது அத்தனை சீட்டு உள்ள வண்டியை மட்டும்தான் இதில் வந்து காட்டும். ஸோ நான் வந்து இப்போ என்ன வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து 4 பேர்னே போட்டு வரேன். 4 பேர்னு போட்டுட்டு ஸ்விஃப்ட் டிசைன் போடலை. நான் இப்போ வந்து அதுக்கு பதிலாக நான் வந்து சின்ன வண்டி இண்டிகான்னே போடுறேன். இண்டிகான்னே போட்டுட்டு நீங்கள் வந்து மாட்டுத்தாவணின்னு போடும்போது இப்போ வந்து 2 மினி டைப்பு ப்ளஸ் செடான் டைப்பு எல்லாமே காட்டும். இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இதை கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. அதுக்கடுத்தா வந்து ஸ்ட்ரீட் அண்ட் லேண்ட்மார்க்கு மாட்டுத்தாவணியில் எங்கே அப்படின்றத என்ட்ரு பண்ணணும். நான் போயிட்டு இப்போ மாட்டுத்தாவணி டு ஹால்ட் ட்ரிப் நான் வந்து ஹன்னா ஜோசப் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் போட்டிருக்கேன். அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 11 கிலோமீட்ரு. இப்போ இது பார்த்துங்க, வந்து ட்ராப் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு அவங்க கடைசியாக எடுத்த ரிமார்க் இதில் இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ பாருங்கள், நான் வந்து என்ட்ரு கொடுத்தா அது அடுத்தது பேஜ் போகும்போது இது செலக்ட் ஆகி தான் இருக்கும். அதை போட்டு பேக் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். இல்லைன்னா டெலீட்டை ப்ரெஸ் பண்ணாலும் அது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். இப்போ போயிட்டு இதுக்கான ரிமார்க்கு நீங்கள் இங்கே என்ட்ரு போட்டுக்கணும். எஸ்எம்எஸ் நான் கொடுக்கல, ஒரு வண்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 4ஆம் தேதி உள்ள வண்டின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ண உடனே எஸ்எம்எஸ் வரும். என்னபிள் பண்ணியிருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து என்னென்னா ஆல்ரெடி இந்த தேதியில் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது 4ஆம் தேதி வண்டி கேட்டிருக்காங்க. 4ஆம் தேதி ஸோ புக் பண்ண உடனே அடுத்த 5 செகண்ட்ஸ்குள்ளார எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஸோ இதை போய்ட்டு நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னாக்கா அட்வான்ஸ் புக்கிங்னு ஒன்று இருக்கும். அங்கே போனாக்கா இப்போ பாருங்கள், இங்கே வந்து இன்றைக்கி தேதி 30, இன்னைக்கு டிஃபால்ட்டாக வந்து இன்றைக்கும்
நாளைக்கு உள்ள இது மட்டும்தான் இதில் வந்து டிஃபால்ட்டாக காட்டும். இதுவே நீங்கள் வந்து இன்னைய தேதியிலிருந்து 2022 1வது மாதம் முடிய உள்ள பண்ணணும்னா அந்த தேதி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேட் வைஸ் புக்கிங் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த 30ஆம் தேதியிலிருந்து 12வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 1வது மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள புக்கிங் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் கடைசியாக போட்ட புக்கிங். இதோட புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும். ஜஸ்ட் இந்த இது மேலே கிளிக் பண்ணாலே அந்த புக்கிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இது இந்த பேஜ்னு கிடையாது, நீங்கள் வந்து எல்லா பேஜ்லையுமே ஒரு புக்கிங்கோட டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணணும்னா அந்த புக்கிங் ஐடி மேலே கிளிக் பண்ணாக்கா அது எல்லாமே இங்கே வந்து காட்டும். புக்கிங் ஐடி என்ன, யார் புக்கிங் நேமு, நம்பர் என்ன, ஆல்டர்னேட் நம்பர் எல்லாமே இங்கே இருக்கும். எப்போ கால் பண்ணாங்க, யார் புக்கிங் எடுத்தது, எப்போ அசைன் பண்ணாங்க, பிக்கப் டைம் என்ன, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் இது தான். அட்வான்ஸ் புக்கிங் இது மாதிரி தான். நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் போடணுன்னா இது மாதிரி தான் சிம்பிளாக நான் இன்னும் ஒரு பேக்கேஜுக்கு ஒரு அட்வான்ஸ் புக்கிங் போட்டு காட்டிடுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 9789232932 அப்படின்ற ஒரு இது 3 பேர் போகிறாங்க. நான் வந்து போல்ட் பீட்டு அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். நான் ஏசி. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறேன்னா டிசம்பர் இல்லை, நான் வந்து ஜனவரி ஒரு 3ஆம் தேதி அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். பிக்கப் பிளேஸ் வந்து கோச்சடை அப்படின்ற மாதிரி கோச்சடைன்னு போட்ட உடனே அது இங்கே வந்து காட்டும். ஸோ பேக்கேஜுக்கெல்லாம் இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அட்வான்ஸ் புக்கிங்கெல்லாம் இது வந்து மோஸ்ட்லி தேவை கிடையாது. இப்போ நான் வந்து கோச்சடையிலேருந்து ட்ராப் பிளேஸ் வந்து என்னென்னு போடுறேன்னா கும்பகோணம் அப்படின்ற மாதிரி கூட போடுறேன். அதாவது கோச்சடி மதுரையிலேருந்து கோச்சடின்றது கும்பகோணத்தில் உள்ள ஒரு பிளேஸ் நேமு. மதுரையிலேருந்து கும்பகோணத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ட்ராப் அப் அண்ட் டவுனான்றதை பண்ணிவிட்டு என்ட்ரு அடிங்க. இது செலக்டில் இருக்கும், இதை ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு 16 hours இதை கம்பல்சரி பேக்கேஜ்னால் கம்பல்சரி என்ட்ரு பண்ணியிருக்கணும். நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன பேசியிருக்கோமோ அதை கம்பல்சரி என்ட்ரு பண்ணியிருக்கணும். ₹5530 நான் ஏசி. இது வந்து நான் ஏசி அப்படின்ற மாதிரி போடுங்க. 6020 ₹ஏசி A/C. எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு வந்து ₹11 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இதை கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் நான் ஏசி அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த எஸ்எம்எஸ்ன்றதை கம்பல்சரி டிக் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கிங்காக இங்கே போயிட்டு சேவ் பண்ணும் பொழுது எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. ஒரே நம்பருக்கு 2 புக்கிங் போட்டால் அது மாதிரி வரும். இப்போ பாருங்கள், போட்ட உடனே இங்கே 2 எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்தது புக்கிங்கான எஸ்எம்எஸ், இது வந்து பேக்கேஜ்க்கான எஸ்எம்எஸ். புக்கிங் நம்பர் என்ன, வெஹிக்கிள் டைப், இது பேக்கேஜ் காஸ்ட் வந்து 16 hours 420 kilometers. ஸோ அதுக்கான இது இங்கே வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் இங்கே கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், அதே புக்கிங்க்கு கோச் இங்கே பாருங்கள், புக்கிங் பீட்டு பிக்கப் பிளேஸ் வந்து கோச்சடை அப்படின்ற மாதிரி இது வந்து புக்கிங்கான எஸ்எம்எஸ். அதே புக்கிங் ஐடி தான் அங்கே பாருங்கள். மேலே இதையும் பார்த்தோன்னா அதே புக்கிங் ஐடிக்கு அதே வெஹிக்கிள் டைப்புக்கு பேக்கேஜ் காஸ்ட் என்ன அப்படின்றது வந்து தெளிவாக போயிருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து அட்வான்ஸ் புக்கிங்கிறதுனால இது அசைனிங் பேஜில் இருக்காது. நான் அதை அட்வான்ஸ் புக்கிங் போனாக்கா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே போயிட்டு 2022 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து 1வது மாதம் அப்படின்ற மாதிரி போட்டு டேட் வைஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே 3 புக்கிங் தான் இருந்துச்சு, இப்போ வந்து 4 புக்கிங் இங்கே காட்டு எத்தனை புக்கிங் கவுண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும். இதை கிளிக் பண்ணாக்கா ஸோ எல்லாமே இங்கே இருக்கும். எங்கேருந்து எங்கே புக் பண்ணியிருக்காங்க, எத்தனை மணிக்கு கால் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும். இங்கே அட்வான்ஸ் புக்கிங் டிஃபால்ட்டாக இதை கிளிக் பண்ணாக்கா இது வந்து டிஃபால்ட்டாக இன்றைக்கும் நாளைக்குமான புக்கிங் மட்டும் காட்டும். அதுக்கு மேலே உள்ள தேதியில் உள்ள புக்கிங்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து தேதியை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை டேட் அண்ட் டைம் வைஸ் அட்வான்ஸ் புக்கிங் கிளிக் பண்ணாக்கா எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி தான் நீங்கள் வந்து அட்வான்ஸ் புக்கிங் போடணும். அட்வான்ஸ் புக்கிங்கே இங்கே தான் போயிட்டு நீங்கள் வந்து ஷோ பண்ணி பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க. டிஃபால்ட் ஓகே, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நன்றி.